அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டு சால்வ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோட ரூபிக்ஸ் கியூப் கலெக்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் டைம் டு சால்வ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். என்னோட மொத்த கியூப் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 21 கியூப்ஸ் இருக்குது. அதாவது 21 கியூப்ஸ் ஆர் 21 டிஃப்ரெண்ட் பசில்ஸ் இருக்குது. அது ஒரு பசிலாக இப்போ நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 3x3 ரூபிக்ஸ் கியூபை பற்றி பார்க்கலாம். என்கிட்ட டோட்டலாக வந்து 5 3x3 ரூபிக்ஸ் கியூப் இருக்குது. எல்லாமே 3x3 இருந்தாலும் ஒன்றுலேயும் வந்து ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது ஒன்றை விட இன்னொன்று வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்டு வெர்ஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கியூப். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டே வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மூமெண்ட்லேயே தெரியும் அது எவ்வளோ ரஃப்பாக இருக்குன்ட்டு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது வந்து அந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த நடுவில் இருக்க ஷேப்பே வந்து இது ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ஓரளவுக்கு சேம் தான். பட் ஆனால் இது வந்து மேக்னெட்டிக் கியூப். நான் வந்து cubelelo.com தான் வாங்கினேன். இது வந்து ஒரு 500 கிட்டே வந்துச்சு. இருக்கிறதுலே என்கிட்ட 3x3 பெஸ்ட்டு பசில் வந்து இது தான். இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2000 ருபீஸ் கிட்டே வாங்கினேன். இதில் வந்து நான் வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரிங் டென்ஷன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா கியூபர்ஸ்கிட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கியூபர்ஸ் கிட்ட இருக்க அதிகமான பசில் வந்து 3x3 தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ரூபிக்ஸ் கியூபுக்கு வந்து அதுதான் வந்து பேஸ். ஸோ நிறைய எந்த ரூபிக்ஸ் கியூபர் எடுத்துக்கிட்டாலும் அவங்ககிட்ட அதிகமாக இருக்க பசில் வந்து 3x3 தான். அடுத்த பசில் பார்க்கலாம். அடுத்து 2x2 வந்து நான் ஒரு 3x3யோட ஒரு காம்போவில் வாங்கினேன். இந்த 3x3 வந்து இந்த 2x2 வந்து ஒரு ஸ்பீட் கியூப் கிடையாது. இது ஒரு நார்மல் 2x2 தான். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3x3யோட கார்னர்ஸ் மட்டும் வச்ச ஒரு கியூபாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி கியூபர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 3x3 ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து தான் 2x2 வாங்குவாங்க. அதே மாதிரி தான் நானும் 3x3 வாங்கி அதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் 2x2 ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே ஒரு பிகர் பஸ்ஸெலாம் போகும்போது அடுத்து நான் 4x4 வாங்கினேன். இது வந்து குவி பிராண்ட். இது இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இது 4x4 வந்து 3x3யோட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது 5x5யோட 4x4 வந்து டிஃபிகல்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் இன்வால்வ் ஆகிற ஃபார்முலாஸ்லாம் நிறையா இருக்கும். அடுத்து வந்து 5x5 இதுவும் QE பிராண்டு தான். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கியூப்ஸ் வந்து QE பிராண்டில் தான் வாங்குவேன். ஏன்னா அந்த கியூப்லாம் நல்லாயிருக்கும் நான் வாங்கினது வரைக்கும். ஸோ 5x5 வந்து பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் 3x3 மாதிரியே தான். ஜஸ்ட் நம்ம எட்ஜஸ்லாம் ஒரு பேர் பண்ணோம், அதுக்கடுத்து சென்டர்ஸ் எல்லாம் பேர் பண்ணணும். மற்றபடி 5x5 வந்து எந்த பெரிய வித்தியாசமும் இருக்காது. நீங்கள் 5x5க்கும் 4x4க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா வந்து நம்மளுக்கு 4x4 தான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். 6x6 அந்த மாதிரிலாம் வாங்கலை. ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் சைஸ் பெருசாக இருக்கும். அதே மாதிரி வேகமாக சால்வ் பண்ணால் சம்டைம்ஸ் பிரேக் ஆக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் 5x5யோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து 3x3 மிரர். 3x3 மிரர் இல்லைனா 3x3 மேஜிக் கியூப்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா 3x3 மாதிரியே தான், பட் கலரே இருக்காது. நம்ம வந்து ஷேப் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் பார்த்த கியூப்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணாலும் ஷேப் மாறாது, அதே கியூப் ஷேப்பில் தான் இருக்கும். பட் இந்த கியூப்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேப் மாறிடும். ஆக்சுவலாக நான் இது தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் கியூப். இது வந்து சில்வர் கலரில் இருந்துச்சு. இந்த கோல்டன் கலர் ஸ்டிக்கர்ஸுக்கு பதிலாக இல்லை சில்வர் கலர் இருந்துச்சு. பட் டேஸ் ஆக அதெல்லாம் வந்து பிஞ்சு வந்துருச்சு. ஸோ அதை ஃபுல்லாக எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் வாங்கினேன். பட் இருந்தாலும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து ஃபேட் ஆகுது பாருங்கள். ஸோ கொஞ்ச நாளில் இதுவும் போயிடலாம், பட் தெரியல. பட் 3x3 மிரர் வந்து நீங்கள் 3x3 சால்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு, 3x3 மாதிரியே இருக்கணும், பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்து 3x3 மிரர் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். அடுத்து பிரமிக்ஸ் பசில். இதை பிரமிக்ஸ் பசில்னு சொல்லுவாங்க, இல்லைனா பிரமிட் கியூப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து 3x3 கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும்.
இது வந்து இதுவும் வந்து கலர் பேஸ்டு தான். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு க்யூப் ஷேப்பில் இல்லாமல் ஒரு ட்ரையாங்குலர் ப்ரிசம் ஷேப்பில் இருக்கும். பட் ஆனால் 3x3 கம்பேர் பண்ணும்போது இது கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக தான். அடுத்து வந்து ஆக்சிஸ் கியூப். ஆக்சிஸ் கியூப் வந்து நீங்கள் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம கலர் அண்ட் ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே சேர்ந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இதை ஸ்க்ராம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலரும் ஸ்க்ராம்பிள் ஆகிடும், அதே டைமில் உங்களுக்கு வந்து ஷேப்பும் போயிடும். இப்போ மிரர் அல்லது வந்து ஒரு 3x3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3x3ல் வந்து உங்களுக்கு ஒன்று கலர் மாறும், அல்லது இங்கே மிரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஸ்ட்ரக்சர் மாறும். பட் ஆனால் இதில் வந்து உங்களுக்கு கலரும் மாறும், ஸ்ட்ரக்சரும் மாறும். இது 3x3 மற்ற பசில்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பசில் தான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எங்கே ரொட்டேஷன்ஸ்னே உங்களுக்கு கிளியராக தெரியாது. இப்படி இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உங்களால் ரொட்டேட்டே பண்ண முடியாது. இங்கே வச்சா தான் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவும் ஒரு நல்ல சாய்ஸ். அடுத்து வந்து மாஸ்டர் மோஃபிக்ஸ். இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆக்சிஸ் கியூபோட சொல்யூஷனும் இதோட சொல்யூஷனும் ஆல்மோஸ்ட் சேம் தான். இதுலேயும் வந்து நம்மளுக்கு ஆக்சிஸ் கியூப் மாதிரியே தான் ஸ்ட்ரக்சரும் மாறிடும், கலரும் மாறிடும். பட் ஆனால் இது வந்து ஆக்சிஸ் கியூபு கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியர். ஏன்னா அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. பட் ஆனால் இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் 3x3 4x4 அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 3x3 மாதிரியே தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜ்ஜை பேர் பண்ணணும், சென்டரை பேர் பண்ணணும், அதுக்கடுத்து 3x3 மாதிரி சால்வ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். பட் அது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக டோட்டலாக வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து மாஸ்டர் மோஃபிக்ஸ், ஆக்சிஸ் கியூப் இதெல்லாம் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ். அடுத்து வந்து ஸ்கொயர் ஒன். இது வந்து நான் சால்வ் பண்ணதில் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக நான் ஃபீல் பண்ணுற பசில் வந்து ஸ்கொயர் ஒன் தான். ஏன்னா வந்து நீங்கள் எந்த கியூப் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டேஷன்ஸ்லாம் வந்து RUL அந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்கொயர் ஒனில் பார்த்தாலே உங்களுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஃபார்முலாஸே வந்து ஸ்லாஷ்னால் இந்த மாதிரி ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணணுன்னு இருக்கும். அதுக்கடுத்து வந்து மேலே லேயருக்கு வந்து ஒரு நம்பர், கீழே லேயருக்கு ஒரு நம்பர் அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஃபார்முலாஸே வந்து உங்களுக்கு நம்பர்ஸாக இருக்கும். +1 -1 -3 +3. இந்த பீஸ்னால் ஒரு நோட்டேஷன், இதுனா வந்து 2 நோட்டேஷன், அந்த மாதிரி ஒரு இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த RU அந்த மாதிரி கியூபில் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சா வந்து ஸ்கொயர் ஒன் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். அடுத்து வந்து பென்டகன் இல்லைனா மெகாமாஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்கிட்ட இருக்க பசிலே நான் அதிகமாக சால்வ் பண்ண டைம் எடுத்துக்க பசில் வந்து இது தான். ஏன்னா இது வந்து டோட்டலாக வந்து நம்மளுக்கு 12 கலர்ஸ் இருக்கும். எந்த நீங்கள் பசில் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு மோஸ்ட்லி மேக்ஸிமம் ஆஃப் 6 கலர்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. டோட்டலாக 12 கலர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே ஒயிட் சால்வ் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து இங்கே சால்வ் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து இங்கே சால்வ் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து இங்கே சால்வ் பண்ணணும். அதாவது 3x3ல் வந்து ஃபஸ்ட் லேயர் சால்வ் பண்ணிவிட்டு 2 செகண்ட் லேயர் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 3rd லேயர் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் மோர் ஆர் லெஸ் இது வந்து 3x3 மாதிரியே தான் இருக்கும். நிறைய கலர்ஸ் சால்வ் பண்ணுறதுனால டைம் எடுக்குமே தவிர்த்து இது வந்து கஷ்டமான பசில் கிடையாது. நீங்கள் வந்து நிறையா கலர்ஸ் ட்ரை பண்ணணும், ரொம்ப கலர்ஃபுல்லாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். இது வந்து பேரல் கியூப்ஸ் வந்து இதே மாதிரி இன்னொன்று வேறு ஒரு பேரல் இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான பேரல். இது வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். 3x3 தெரிஞ்சால் நீங்களே சால்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான பேரல். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பசில் வாங்கணும், டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வாங்கினேன். பார்த்தீங்கன்னா டாப் லேயர் பாட்டம் லேயர் சால்வ் பண்ணால் போதும். செகண்ட் லேயர் வந்து நீங்கள் அந்த பீசஸ் மட்டும் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணால் போதும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பசில். அடுத்து வந்து கியூப். இதுவும் QE பிராண்டு தான். இது வந்து பார்க்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சென்டர் பீஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துட்டு 4 கார்னர்ஸ் இருக்கும். சென்டரே இல்லாத எட்ஜே இல்லாத ஒரு 3x3 மாதிரி தான். அதாவது இப்போ 3x3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 எட்ஜை எடுத்துகிட்டு ஒரு கியூப் கொடுத்தா எப்படின்னு இருக்கிறதோ அதான் வந்து இந்த கியூப். இது வந்து ஜஸ்ட் 4 மூவ்ஸ். ரைட் சைட் டவுன், லெஃப்ட் சைட் டவுன், ரைட் சைட் அப், லெஃப்ட் சைட் அப்.
இந்த 4 மூவ்ஸ் வச்சு இந்த டோட்டல் கியூபே சால்வ் பண்ணிடலாம். இதுவும் வந்து ஒரு ரொம்ப ஈஸியான பசில். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து இது வந்து விண்மெல் கியூப். இது ஏன் விண்மெல் கியூப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து ஒரு செக்கர் போர்ட் பேட்டர்ன் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல விண்மெல் மாதிரியே இருக்கும், ஒரு விண்மெல் ஷேப்லேயே இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் 3x3 மாதிரியே தான் சால்வ் பண்ணணும். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பசில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸ். பட் ஆனால் இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கியூப் கிடையாது, இது ஒரு ஈஸியான கியூப் தான். அடுத்து 3x3 பபிள் கியூப். இது அப்படியே 3x3 தான். பட் 3x3ல இங்கே கியூபாக இருக்க ஒரு பீஸும் வந்து உங்களுக்கு இதில் ஒரு ஸ்பெரிக்கலாக இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக வாங்கினேன். மற்றபடி இதில் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 3x3 பீசஸ் மட்டும் வேறு ஷேப்பில் இருக்கும், அவ்வளோதான். அடுத்து வந்து கியர் கியூப். கியர் கியூப் நீங்கள் எந்த கியூப் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சைடு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த சைடு மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். பட் கியர் கியூப் டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதாவது ரைட் சைடு ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிடில் லேயரும் சேர்ந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் இது ரொம்ப டிஃபிகல்ட்டான பசில்லாம் கேட்டிங்கன்னா இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான பசில்னே சொல்லலாம். பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான பசில், அதே டைமில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அடுத்து வந்து கிளாக் பசில் ஆர் கிளாக் ரூபிக்ஸ் கியூப். இது வந்து WCA அஃபிஷியல் பசிலில் கூட இருக்குது. அதாவது இருக்க ரூபிக்ஸ் கியூப்லேயே வந்து இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. இந்த ஸ்கொயர் ஒன் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கொயர் ஒன்னோட இது வந்து ஃபார்முலாஸ் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு, ஆனால் ஸ்கொயர் ஒன்னோட இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு கலர் பேட்டர்ன் எதுவுமே கிடையாது, கலர் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு பேட்டர்ன், அதாவது எல்லா டயல்ஸும் மேலே ஃபேஸ் பண்ண மாதிரி 2 சைடு நம்ம எடுத்துகிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த 4 பட்டன்ஸ் அப்புறமா இந்த 4 கியர்ஸ் இதை வச்சு தான் நம்ம இந்த பசிலே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பசில். நீங்கள் கலர் அதெல்லாம் போர் அடிச்சிருச்சு, ரொம்ப டோட்டலாக சுத்தமாக டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல சாய்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரூபிக்ஸ் கியூப் கலெக்ஷன். இந்த ஜஸ்ட் டுட்டோரியல்ஸ், பசில்ஸ், அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ் அதெல்லாம் போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் கியூப்ஸை பற்றி போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டு சால்வ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் கொடுத்துருங்க. நன்றி.